இன்னைக்கு 2 முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திமுக எம்எல்ஏ மகன் வீட்ல வேலை பார்த்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அங்க இருக்கிறவங்க சைக்கோத்தனமான டார்ச்சர் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்பட்டிருக்கிற விஷயத்த நம்முடைய அண்ணாமலர்கள் வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஒரு பக்கம் இந்த திராவிட கட்சிகள் சமத்துவம் சமூக நீதினு பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் திமுகல சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல இத மாதிரியான ஒரு கொடூரம் ஒன்று நடந்திருக்கு. அதுவும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக இது மாதிரியான ஒரு கொடூரம் நடந்திருக்கு. இந்த விவகாரத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு, யார் யாரெல்லாம் இந்த விஷயத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, எப்படிலாம் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்ததாக திராவிட சித்தாந்தவாதி கபோதி காந்தராஜை பற்றி தான் பார்க்க போறோம். இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சுட்டு வந்துருவான் போல இருக்கு. ஒரே லூசுத்தனமா பேசிட்டு சுத்துறான் மக்களே. இவனுக்கு, இந்த பைத்தியக்காரனுக்கு தரமான பதிலடி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தேசியவாதியோட கடமை. அதை தான் நானும் இப்ப பண்ண போறேன். கடைசியாக கமெண்ட் ஆஃப் தி டே இருக்கு, மறந்துடாம அதை பாத்துருங்க. சரி வாங்க, இந்த 2 முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எல்லாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மகன் வீட்டுல வேலை பார்த்த ஒரு பட்டியல் இன சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனித மிருகங்கள் சொல்ல முடியாத அளவு டார்ச்சர்கள் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தைய அடிச்சு சிகரெட்ல எல்லாம் சூடு வச்சு ரத்த வர மாதிரி தாக்கி பிளாக்மெயில் எல்லாம் பண்ணி அந்த அளவு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்தது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வெளியே சொன்னதுக்கு அப்புறமா பெருசா தமிழகத்துல இருக்கிற ஊடகங்கள் இந்த விஷயம் குறித்து கவர் பண்ணவே இல்லை, அந்த நியூஸ் கவர் பண்ணவே இல்லை. தினமலர் மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்தியே போட்டிருக்காங்க. இந்த விஷயமானது பூதாகரமா மாறி தமிழகத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்கும் பொழுது சாயங்காலம் அந்த பொண்ணு பேசின ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருந்தது. அந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான், அது வைரலா போனதுக்கு அப்புறமா தான் இங்க இருக்கக்கூட மற்ற ஊடகங்கள் அந்த விஷயம் குறித்தான செய்திகளை பொறுமையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுலயும் பாருங்க, நேத்து தான் இந்த விஷயம் குறித்தான செய்திகளையே இந்த தமிழக ஊடகங்கள் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கூட தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த போலி போராளிகள், போலி பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், இந்த திராவிடவாதிகள், இவங்க யாருமே இந்த விஷயம் குறித்து வாயை திறக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுடைய திருமாவளவன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இப்போ வரைக்கும் மூச்சு விடல. முதல்ல அண்ணாமலர்கள் கிட்ட அந்த அறிக்கையை பார்த்தரலாம், அதுக்கப்புறமா நாம ஒன் பை ஒன்னா மற்ற விஷயங்கள் குறித்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். சைட்ல உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், தயவுசெய்து பாருங்க. சென்னை பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களின் மகன் வீட்டில் வேலை செய்த 18 வயது பட்டியல் சமூக இளம்பெண் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளால் கடுமையாக தாக்கப்பட்டும் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. மருத்துவ கல்வி பயில உதவியாக இருக்கும் என்பதற்காகவும் எளிய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வீட்டு வேலை செய்ய வந்த இளம்பெண்ணை இத்தனை கொடூரமாக தாக்கியிருப்பது திமுக என்ற அதிகார திமிரையே காட்டுகிறது. மாதம் 16,000 ரூபாய் ஊதியம் என்று கூறிவிட்டு மாதம் 5,000 மட்டுமே இத்தனை மாதங்களாக ஊதியம் வழங்கியிருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. உடனடியாக விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. பாருங்க, 16,000 ரூபாய் சம்பளம் சொல்லி வேலைக்கு சேர்த்துட்டு மாசம் வெறும் 5,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட விட்டுருங்க, வேலைக்கு வந்த ஒரு பொண்ணை எப்படிங்க அடிக்கலாம், எப்படி துன்புறுத்தலாம், எப்படி சிகரெட்ல சூடு வைக்கலாம்? அதுவும் வேற வீட்டு பொண்ணு வேலைக்கு வந்திருக்குன்னா நாம தான் அந்த பொண்ணை பாத்துக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி இவ்வளவு சைக்கோத்தனமா அந்த பொண்ணு கிட்ட பிஹேவ் பண்ணாங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுவும் தமிழகத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சமூக நீதி சமத்துவம் பேசுற கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் இது மாதிரி பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இது மாதிரியான ஒரு கொடூரத்தை செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இத மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஆளும் அரசுக்கு எதிராக வைக்கிறாரு. ஆனாலும் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக ஊடகங்கள் இந்த விஷயம் குறித்து பெருசா செய்திகள் போடவே இல்லை, பெருசா இந்த நியூஸை கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா திமுகவுடைய பெயர் இதுல அடிப்படுது அப்படிங்கிறதுனால இந்த செய்தி அவங்க யாரும் போடவே இல்லை. எனக்கு இது கூட பெருசா ஆச்சரியமா இல்லைங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னா, பட்டியல் சமூக பெண்களுக்கு, பட்டியல் சமூக ஆண்களுக்கு, பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நான் தான் பாதுகாவலன் அப்படின்னு பெருமை பேசிக்கிற நம்முடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் இப்ப வரைக்கும் இந்த விஷயம் குறித்து பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட, ஒரு கண்டன அறிக்கை கூட, ஒரு கண்டன கருத்து கூட, தோழமை சுட்டுதல் கூட பண்ணவே இல்லை. அதே மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை மையமா வச்சு படம் எடுத்து நல்லா கல்லா காட்டின இயக்குநர்கள் தமிழகத்துல இருக்கிறாங்க இல்லையா, இவனுங்க எவனாச்சும் வாயை திறந்தானுங்களா, இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது. இந்த விவகாரமானது பூதாகாரமா ஆனதுக்கு அப்புறமா தான் இப்பதான் ஒவ்வொருத்தனா வாயை திறந்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க.
நான் இந்த விஷயம் குறித்து நேத்தே வீடியோ பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு நேத்து காலையில 11:11க்கு இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கணும். ஆனா நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். நான் வெயிட் பண்ணேன். சரி ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராச்சும் இந்த விஷயம் குறித்து பேசுறாங்களா, யாராச்சும் கருத்து சொல்றாங்களான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா யாருமே இந்த விவகாரம் குறித்து கருத்து சொல்லவே இல்லை. முக்கியமா அண்ணன் திருமாவளவர்கள் இந்த விஷயம் குறித்து வாயை திறக்கவே இல்லை. இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு வேற ஒரு பதிவு ஒண்ணு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாரு. அது என்ன பதிவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அண்ணன் திருமாவளவர்கள் ஒருவேளை இப்படி நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயம் குறித்து பேசாம இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகமும் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ தேர்தல் வரப்போகுது. திமுக கூட தான் இவர் கூட்டணி இருக்காரு. இந்த நேரத்துல இந்த தேர்தல் காலகட்டத்துல நாம ஏதாச்சும் வாயை திறந்தோம்னா நமக்கு சீட்டு கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? கொடுக்கறதே 2 சீட்டு தான். அந்த 2 சீட்டு இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றத யோசிச்சுட்டு தான் அண்ணன் திருமாவளவர்கள் இந்த விஷயம் குறித்து பேசலன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விவகாரம் குறித்து இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட சித்தாந்தவாதிகள், குறிப்பா இந்த திராவிட கட்சிகளுக்கு ஜால்ரா எடுக்கக்கூடியவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க, எப்படி பட்டும் படாம பேசியிருக்காங்க. ஈயம் பூசுற மாதிரியே இருக்கணும், ஈயம் பூசாத மாதிரியே இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி திமுகவை தாக்கி பேசுற மாதிரியே இருக்கணும், தாக்கி பேசாத மாதிரியே இருக்கணும். அத மாதிரி யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, குறிப்பா இந்த திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம் பெண்ணை அவரது மகன், மருமகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் கொடும் சித்திரவதைக்குள்ளாக்கிய செய்தி பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. இக்கொடூர செயலை புரிந்தவர்கள் மீது எவ்வித பாரபட்சமின்றி தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியும் நிவாரணமும் தாமதமின்றி கிடைத்திட துணை நிற்போம். எப்படி சொல்லுகிறாரு பாத்தீங்களா? இதுவே வேற யாராச்சும் இருந்ததுன்னா, வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னா, அண்ணன் இந்நேரத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருப்பாரு, இந்நேரத்துக்கு ஒரு ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்தப்பெல்லாம் நம்ம இந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம எடுக்கணும், இந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம கான்செப்டா கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இல்ல, திமுக அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கிறதுனால அண்ணன் பாத்தீங்கன்னா உடனடியாக நிவாரணம், உடனடியாக அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. இவரை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாரு மாரி செல்வராஜ் சொல்லிட்டு, அவர்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாருன்னு தெரியல, என்ன பண்றாருன்னு தெரியல, இந்த விஷயம் குறித்த செய்தி அவர் காதுக்கு போச்சா அப்படிங்கிறதும் தெரியல. அண்ணன் ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு, இதை பத்தி பேசாம அமைதியா இருக்கிறாரு. அடுத்ததா பாருங்க, ஸ்ரீவித்யா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அது என்ன பண்ணிருக்குன்னா, காயத்ரி ராம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க போட்ட ஒரு போஸ்டர் ரீட்வீட் பண்ணி, தவறு செய்தவர்கள் யார் என்பதை காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தவறு செய்தவர்கள் யார் என்பதை காவல்துறை விசாரித்து, அதான் அந்த குழந்தையே சொல்லுது என்னென்னலாம் நடந்தது, என்ன மாதிரிலாம் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தை சொல்லுது. அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் யார் யார் பண்ணா, என்னென்ன எங்க நடந்தது எல்லாத்தையுமே வெளியில வந்துடுச்சு. ஆனாலும் பாருங்க, நம்முடைய ஸ்ரீவித்யா அவர்கள் என்ன சொல்றாங்க, தவறு செய்தவர்கள் யார் என்பதை காவல்துறை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா. இதுவே வேற யாராச்சும் இருந்ததுன்னா, பாஜக சின்னதா ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, இந்த ஸ்ரீவித்யா என்ன பண்ணிருக்கோம், ஒட்ட மொபைல் போனை காதுல வச்சுக்கிட்டு பிராமணர்கள் பேசுற மாதிரி அந்த ஒரு ஆக்சென்ட்ல பேசிக்கிட்டு என்னென்னலாம் கேலி கிண்டல் பண்ணியிருக்கோம். ஆனா நடந்தது திமுகல அப்படிங்கிறதுனால, இதுல சம்பந்தப்பட்டவங்க திமுக காரங்க அப்படிங்கிறதுனால பாத்தீங்களா நம்மளுடைய அக்கா எப்படி ஈயம் பூசியிருக்காருன்ட்டு, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் ஸ்ரீவித்யா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்படியே காயத்ரி ராம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளம்பெண் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் வேதனை அளிக்கிறது. யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது அமெரிக்காவாக இருந்தால் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி நினைத்திய உளறி வச்சிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு தான் திரு சீப்பு செந்தில் அவர்கள், பரோட்டா வீச்சு நம்மளுடைய திமுக அண்டா சீப்பு செந்தில் அவர்கள், அவர் தான் சொல்லிக்கிறார் இல்லையா, அமெரிக்கா கூட தமிழகத்தை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழகம் தான் டாப்ல இருக்குது, அமெரிக்கால வேஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சோ அமெரிக்காவை விட தமிழகம் பெஸ்டா இருக்கனால இன்னும் அந்த சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக தான் இருக்கணும். பட் அது மாதிரியான விஷயங்கள் நடக்குமானா தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த 7 உள்ள ஊபிஸ்கள், முட்டிக்கு கீழே மூளை, ஒரு மூலையில இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் என்னெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தர் தான் எடுத்திருக்கேன். இவன் பார்த்தாலே போதும் உங்களுக்கு மத்தவனுங்க எல்லாம் என்னென்ன பேசியிருப்பானுங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். சூர்யா பாண்ட் டு வின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஓகேங்களா, வயசானவர். நான் சின்ன பையன் நினைச்சிட்டு அப்பெல்லாம் நான் வாடா போனான்னு பேசிட்டு இருந்தேன். பட் இவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவர், ஏஜ் ஒரு 60-70 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவரு இப்படி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, எம்எல்ஏ மருமகள் என்றால் இவ்வளவு திமிர் ஆணவமா, சங்கி கூட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் கொடுங்கோல் சைக்கோக்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ போட்டிருக்காரு. எதனால என்னால அந்த போஸ்ட ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா, அவரு டெலிட் பண்ணிட்டாரு. இத மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு உடனே அவர் டெலிட் பண்ணிட்டாரு.
ஆனா இந்த சூர்யா பாண்ட் டு வின்னோட ஃபேக் ஐடி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிருக்குன்னா இத மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்குது. முதலமைச்சர் அப்படியே இப்படி பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இப்ப பற்றி நீங்க அந்த ஐடியில போய் பாத்தீங்கன்னா இந்த ட்வீட் ஆனது இருக்காது. இருக்காது. நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் உள்ள போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இல்ல. இந்த ட்வீட் இல்ல. அவர் டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாரு. இப்படிப்பட்ட முரட்டத்தனமான முட்டாள் ஊப்பியே ஒரு ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடி போறானா, மற்ற ஊபிஸ்கள் என்ன பண்ணிருப்பாங்க? எதிரான கருத்துக்கள் பதிவு செஞ்சிருக்கவே மாட்டானுங்க. இதுதான் ஃபேக்ட். கடைசியாக நம்முடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலா அவரு இந்த விவகாரம் குறித்து ஒரு ட்வீட் கூட போடல. பட் அன்னைக்கு வேற ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் விசிக ஒன்றிய செயலாளர் தம்பி பீமாராவ் அவர்கள் உடல் நலக்குறைவால் காலமானார். அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை மாவட்டத்துல இந்த மாதிரி ஒருத்தர் விசிக கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இறந்துட்டு இருக்காரு போல இருக்கு. இவரே போட்டிருக்காரு உடல் நல குறைவால் காலமானார் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணன் திருமாவளவர்களே போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது வீர வணக்கம் செம்மாந்த வீர வணக்கம் எதுக்குன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய சீமான் இருக்காரு இல்லையா, அவருடைய தந்தை வயது மூப்பு காரணமாக இறந்து விட்டாரு. அப்போ சீமான் என்ன பண்ணியிருந்தாரு, வீர வணக்கம்னு சொல்லி அறிக்கை எல்லாம் விட்டு இருந்தாரு. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. நீங்களே சொல்றீங்க அவருக்கு உடல் நல குறைவால காலமாயிட்டாரு, வயது மூப்பு காரணமாக காலமாயிட்டாருன்ட்டு, அதுக்கப்புறமா எதுக்கு வீர வணக்கம்னு இங்க வருதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த விவகாரமானது இந்த அளவு பூதாகாரமா மாறினதுக்கு அப்புறமா தமிழக அரசு அந்த 2 சைக்கோங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இங்க ஒரு நியூஸ் கார்டு போடுறாரு பாருங்களேன். பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மீது வழக்கு பதிவு. சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏ இ கருணாநிதியின் மகன் மருமகள் மீது வழக்கு பதிவு. எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரூ மதிவாணனா? கருணாநிதியோட மகன் பெயர் எப்படி ஆண்ட்ரூவா வந்ததுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் பணியாற்றிய பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் வழக்கு பதிவு. இது பாலிமர்ல. நியூஸ் 18ல பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்றத பாருங்க. பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மீது 5 பிரிவுகளில் வழக்கு. வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக பல்லாவரம் எம்எல்ஏ இ கருணாநிதியின் மகன் ஆண்டோ அவருடைய மனைவி மெர்லினா மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. எப்படி கருணாநிதி அவர்களுடைய மகன் ஆண்டோ அவருடைய மருமகளுடைய பெயர் மெர்லினா அப்படின்றது புரியல. ஒருவேளை கிரிப்டோவா இருப்பாங்களோ? இருக்கலாம். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம், குழந்தை பாதுகாப்பு சட்டம், ஆபாசமாக பேசியது, தாக்கியது, மிரட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் நீலாங்கரை மகளிர் போலீசார் வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களை கைது செய்வார்களா, சிறையில் அடைப்பார்களா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் அப்படிங்கிறதா சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு வராங்க.